ஹேயோ பீப்பிள் சால்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நமக்குள்ள இருக்கிற திறமைய நமக்கு தெரியறதுக்கு முன்னாடியே இன்னொருத்தர் அதை தெரிஞ்சு நம்பிக்கையோட வெளிக்கொண்டு வர வச்சா லைஃப் சீக்கிரமா மாறிடும். அந்த லிஸ்ட்ல ஷார்ப்பா வந்து நிக்கிறதுனா நம்மளோட சூர்யா அவர்கள் தான். முதல்ல பிக் தேங்க்ஸ் டு டைரக்டர் வெற்றிமாறன். விடுதலை படத்துல குமரேசனா சூரிய அறிமுகப்படுத்தி திரும்பி பார்க்க வச்சாரு. இப்போ கருடன் படத்துல கதை எழுதி துரை செந்தில்குமார் டைரக்ஷன்ல என்ன பண்ணி வச்சிருக்காரு தெரியுமா? அண்ட் இந்த படத்துல சசிகுமார், சூரி அண்ட் உன்னி முகுந்தன் லீடா நடிச்சிருக்காங்க. ஆக்ட்ரஸ் ஷோதா ஒரு டீசன்ட் சப்போர்ட்டிங் ரோல் பண்ணிருக்காங்க. சோ கதை என்னன்னு பாத்தீங்கன்னா, தேனி மாவட்டம் கொம்பைங்கிற ஊர்ல உள்ள கோவில் நிலம் அண்ட் அதோட சொத்து பொறுப்பு யாருக்கு போகுதுங்கிறத ஒரு கரெக்ட் ஸ்கிரீன் பிளே மூலியமா நமக்கு காமிச்சிருக்கு. ஆதிங்கிற சசிகுமார் அப்புறம் கருணாங்கிற உன்னி முகுந்தன் இவங்க ரெண்டு பேரும் வந்துட்டு சின்ன வயசுல திக் ஃப்ரெண்ட்ஸ். அனாதையா இருக்கிற சொக்கன் அதாவது சூரி சின்ன சின்ன டிஃபிகல்ட் சுச்சுவேஷன்ஸ்ல வந்து கருணாக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ நிறைய ஹெல்ப் பண்றாரு. அதை பார்த்துட்டு கருணா நீ என் கூடவே வந்து இரு அப்படின்ட்டு சூரிய வந்துட்டு கூட்டிட்டு போயிடுறாங்க. த மோஸ்ட் லாயல் ஃப்ரெண்ட் அப்படின்னு நம்ம யார சொல்லுவோம்? நாய். எஸ், அதுதான் வந்துட்டு இந்த படத்துல சொக்கனோட கேரக்டர்னே சொல்லலாம். ஒரு நன்றி உள்ள நாய் மனுஷனா மாறினா என்னெல்லாம் நடக்குங்கிறத சூரி வெளிக்காட்டின விதம் இருக்கே பா. இந்த அவர் ஸ்டைல்லயே சொல்லணும்னா, அண்ணே அண்ணே இனிமே வந்துட்டு உங்களை கதாநாயகனாதான் மட்டும்தான் நாங்க பார்க்கணுங்கிற மாதிரி சொல்ல வச்சிட்டீங்க. நட்புக்கு பேர் போன நம்மளோட சசிகுமார் அவர்கள் வில்லேஜ் ஸ்டைல் நடிப்பு மூலியமா ரசிக்கும்படியா பண்ணியிருந்தாரு. அண்ட் உன்னி முகுந்தனோட கேரக்டருக்கு இன்னும் கொஞ்சம் வெயிட்டேஜ் கொடுத்துருக்கலாம். பட் ஆனா ஆக்சுவலி சொல்ல போனா இவங்க ரெண்டு ஹீரோஸையும் மையமா வச்சு சூரிய ஸ்டாண்ட் அலோன் பண்ணி காமிக்கிறதுக்கு தான் இந்த படமே. அதுக்கு அவர் எந்த அளவுக்கு எஃபர்ட் போட்டிருக்காருன்னா, ஒரு சீன்ல கூட இவரு காமெடியன் ஆச்சே அப்படிங்கிற நினைப்பே வராத அளவுக்கு கொண்டு போயிருக்காருன்னா பாத்துக்கோங்க. அண்ட் யுவன் சங்கர் ராஜா இசையில சாங்ஸ் எல்லாம் ஒன்றும் பெருசா ஒர்க் அவுட் ஆகல. பட் பிஜிஎம் தரமா போட்டாரு. சூரிக்கும் சரி மீதி மொத்த படத்துக்கும் செமையா பண்ணிட்டாரு. இது ஒரு யூஸ்வல் ஸ்டோரி தான். நிறைய இடத்துல நம்ம பார்த்துருப்போம், கேள்விப்பட்டிருப்போம். பட் ஆனா இதை இப்படியும் காமிக்கலாமாங்கிற மாதிரி இந்த படத்தை நல்லா டைரக்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஃபைட் சீக்வன்சஸ்லாம் எப்படி இருந்துச்சுன்னா, இந்த இடத்துல இதெல்லாம் தேவையாடா அப்படின்னு நினைக்க வைக்காம, இந்த இடத்துல இதாண்டா தேவை, இப்படி தாண்டா இருந்திருக்கணும், சண்டைனா இப்படி தாண்டா இருக்கணுங்கிற மாதிரி ஒரு ஃபைட்டையும் பார்த்து பார்த்து ஜஸ்டிஃபைடா எடுத்திருக்காங்க. குமரேசனா திரும்பி பார்க்க வச்ச சூரி இப்போ சொக்கனா திரும்ப திரும்ப பார்க்க வச்சுட்டாரு. அண்ட் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்துட்டு வந்து நீங்களும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் இந்த மாதிரி வீடியோஸ் நீங்க தொடர்ந்து பார்க்கறதுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Until then, bye from Yuvan.